ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, லைனிங் போடாத நார்மல் ஃபுல் வாயில் ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸை வச்சு ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், ஏன் எதுக்கு சேஞ்சஸ் பண்ண சொல்கிறீங்க, அப்படியே தானே வச்சு எல்லாம் கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, அந்த மெத்தட் வந்து சில பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கலாம், சில கிளாத்துக்கு கரெக்டாக இருக்கலாம். பட் எல்லா கிளாத்துக்குமே செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, நீங்கள் இந்த கிளாத்தோட டெக்ஸ்சரே பாருங்களேன். இப்போ நான் இது வந்து நார்மல் ஃபுல் வாயில் ப்ளவுஸு. இதை வந்து நான் இழுக்கிறேன், இழுக்க நல்லா இழுவை தரும். இப்போ நீங்கள் வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் சென்டர்னு வச்சுக்கோங்க. இப்படி நம்ம இழுக்க நல்லா இழுவை தரும். பட் இது வந்து 2 கிளாத்து நம்ம சேர்த்து தைப்போம். அப்போ இது வந்து காட்டன், இது தண்ணியில் போட்டால் தான் நல்லா இழுவை தரும். இது சில்க், அதாவது சில்க் காட்டன், ஓகேங்களா. இது வந்து இழுவை தராது, ஓகேங்களா. இப்போ இழுவை தராது, இது வந்து இழுவை தர ப்ளவுஸு. அப்போ எந்த மாதிரி வந்து மெத்தடில் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 கிளாத் இருக்குது. லைனிங் கிளாத், ஒன்று ஒரிஜினல் கிளாத், ஓகேங்களா. இப்போ லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தில் நீங்கள் எல்லா சேஞ்சஸுமே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாகவே இருக்கும். இப்போ நான் லைனிங் கிளாத் வந்து 1 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா லைனிங்கோட ஓப்பன் சைடு உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரியும், ஃபோல்டிங் சைடு உங்கள் சைடு இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. இப்போ கீழ்ப்பக்கமாக மடித்த ஃபஸ்ட்டு ராயேஜ் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நேராக ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். அதாவது துணி நம்ம ஏற்ற இறக்கம் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் ராயேஜ் பாயிண்ட்டு. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு கிராஸ் இல்லாமல் நேர் வருதோ அதை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வீடியோவில் கிளியராக தெரியல, நான் கொஞ்சம் டீஸ் மார்க் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அளவு ப்ளவுஸில் நம்ம வந்து பேக் பார்ட் எடுத்துக்குவோம். பேக் பார்ட் எடுத்துகிட்டு இந்த டாட் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த டாட் பாயிண்ட்டையும் இந்த சென்டர் பாயிண்ட் வருது பார்த்திங்களா, அந்த ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டையும் வச்சு ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் மார்க் பண்ணியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அதை ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச், ஓகேங்களா. இப்போ ப்ளவுஸை அப்படியே 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. 4ஆக மடித்து போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இடுப்பு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு 1 இன்ச், உள்பக்கம் துணி வந்து ஒரு 1.5 இன்ச், ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதை அப்படியே எடுக்காமல் கழுத்தோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கழுத்தோட அகலத்தையும் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஷோல்டர் பாயிண்டில் பிடிச்சதுக்கிறதுக்காண்டி 1/2 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ தான் அந்த முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, இப்போ இது வந்து ஃபுல் வாயில் ப்ளவுஸ்னால் நல்லா இழுவை கொடுக்குது. இப்போ பாடி மெஷர்மெண்ட்டில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இருக்க அளவுலேயே மார்க் பண்ணாமல் 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இது ஒரிஜினல் அளவு, இந்த பார்ட் ஒரிஜினல் அளவு, அதை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. இந்த அளவு ப்ளவுஸ்லேயுமே ஓகே. நெக்ஸ்ட்டு இடுப்போட ஹைட்டு, அதாவது ஆம்கோலோட ஹைட்டுன்னு சொல்லலாம், இடுப்போட ஃப்ரண்ட் உயரம்னு சொல்லலாம். மார்க் பண்ணிட்டேன், ஒரிஜினல் அளவு மார்க் பண்ணிட்டேன். மேல் பக்கம் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கில் ஒரு லைன், பாடி பார்ட்டில் ஒரு லைன், நெக்ஸ்ட்டு அந்த பிடிச்சி எக்ஸ்ட்ரா விட்டோம் பார்த்திங்களா, அந்த லைன்லேருந்து இந்த ஹைட் வரைக்கும்
நெக்ஸ்ட்டு உள் பக்கம் போகிறதுக்காண்டி ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆர்ம் கோலோட ஹைட். ஆர்ம் கோலோட ஹைட். நெக்ஸ்ட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த 2.5 இன்ச்சு, அதை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 2.75 வச்சுக்கோங்க. 2.75 வச்சுட்டு அதை கிராஸ் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துலையுமே ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல அதுக்கு தேவையான வளைவுகளை கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் அதில் இருக்க நெக் அளவே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து ஒரு மேலே இருக்கிறத விட மேல் கழுத்து சுற்றளவை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட், ஒரு 1/2 இன்ச் கூட வேணாம், ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதோட பாதி 3. நெக்ஸ்ட்டு இதோட பாதி மார்க் பண்ணியாச்சா? இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு கர்வ் வந்து வரைஞ்சிப்போம். உங்கள்கிட்ட ஆம்கோல் ஸ்கேல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இல்லை எனக்கு ஆம்கோல் ஸ்கேல் எல்லாம் நான் கையிலேயே ட்ரா பண்ணுறேன்னா நீங்கள் அதே மாதிரி மெத்தடில் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த அளவில் வச்சு நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த எக்ஸ்ட்ரா நம்ம தையல் எந்த இடத்துல பிடிச்சி தைப்போமோ அந்த இடத்துல தான் நீங்கள் வச்சு பார்க்கணும். ஓகேங்களா? அதுதான் கரெக்டான மெத்தட். நிறைய பேர் வந்து இந்த இடத்துலையே வச்சு பார்க்குறீங்க. அது வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வராது உங்களுக்கு. இதுதான் கரெக்டான ஃபிட்டிங். அப்படி சப்போஸ் நீங்கள் மேலே வச்சு பார்க்குறீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. எவ்வளோ தையலுக்கு போகுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சு பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டான அளவு இந்த இடத்துல தான் வந்துச்சு. அதை விட 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம பாடி லூஸ்க்காண்டி தான் அந்த இடத்துல நம்ம விட்டுருக்கோம். அதே மெத்தடில் இந்த வளைவோட பாடி லூஸும் அங்கே போய் கரெக்டாக மேட்ச் ஆயிரும். ஓகேங்களா? இவ்வளோ தான் பேக் பார்ட். இவ்வளோ தான். இப்போ நம்ம பேக் பார்ட் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் பார்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிடலாம். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் சேஞ்சஸ்லாம் வராது. ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான். அதை பண்ணாவே உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும். அந்த எக்ஸ்ட்ரா நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து இழுத்து தைக்கும் போது இழுவை கொடுக்கும், இது இழுவை கொடுக்காது. அதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் அளவுகளில் மட்டும். அதாவது பாடியில் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்லீவில் கூட அவ்வளோக்கு தேவைப்படாது. ஸ்லீவில் வந்து நம்ம வந்து பாடியிலே கரெக்ஷன் பண்ணிட்டாவே நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வெட்டிடுவோம். ஏன்னா ஸ்லீவ் பேக் பார்ட்டை வச்சு நம்ம வந்து ஸ்லீவ் வரைஞ்சதுக்கப்புறம் பேக் பார்ட்டை வச்சு பார்ப்போம் பார்த்தீங்களா? அதனால் அது கரெக்டாக வந்துடும். இப்போ நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு துணியை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த ஃபோல்ட் பண்ணதில் கீழே வந்து ராயேஜ் இருக்கும் பார்த்தீங்களா? அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸில் அப்படியே அடித்து தான் திருப்ப போகிறேன். ஓகேங்களா? அதனால் வந்து எனக்கு ஒரு 1 இன்ச் இருந்தாவே ஓகே தான். 1 இன்ச் இருந்தாவே எனக்கு ஓகே. அதனால் அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அடித்து திருப்பிட்டு பைப்பிங் வைக்க போகிறேன். அதனால் வந்து ஒரு 1 இன்ச் இருந்தால் ஓகே தான். அதை விட கம்மியாகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அலோ ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அலோ ப்ளவுஸில் கையோட அகலத்தை மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கையோட உயரத்தை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கையோட உயரத்தை மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் கீழே வந்து பைப்பிங் கொடுத்து தான் அடிக்க போகிறேன். அதனால் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு இருக்க அளவிட ஒரு பாயிண்ட் அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? இது இருக்க வேண்டிய அளவு எனக்கு. ஆனால் நான் வந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சி தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கேன். ஏன்னா பைப்பிங் வைக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ வந்து கரெக்டான நம்மளுக்கு வரணும்.
அதை விட ஒரு பாயிண்ட் அளவுக்கு பைப்பிங் வச்சா எக்ஸ்டெண்ட் ஆகும் பார்த்திங்களா துணி, அது வந்து அது கரெக்டாக மேட்ச் ஆயிரும் அதில். இப்போ நான் பாடியோட ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிற இடத்த வந்து மார்க் பண்ணுறேன். ஸ்லீவோட சுற்றளவு அது மார்க் பண்ணிட்டு பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து இருக்க ப்ளவுஸோட என்ன அளவு இருக்கோ ஸ்லீவ் இருக்கோ அதை வந்து அப்படியே நான் எடுத்துக்கிறேன். இப்போ நினைக்கலாம் நீங்கள் பாடி பார்ட்டில் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டீங்க, பட் ஸ்லீவ் அதிலேருந்தே எடுக்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். இப்போ இதிலேருந்து நான் மார்க் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். பட் நான் அளவு நம்ம இப்போ வெட்டணும் பார்த்திங்களா பேக் பார்ட்டு, அந்த பேக் பார்ட்டை வச்சு நான் பார்ப்பேன் எனக்கு அதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நான் மார்க் பண்ணிக்குவேன். நம்ம ஃபஸ்ட் அளவு ஒரிஜினல் அளவு மேல் பக்கம் லைட்டாக பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் விட்டதுக்கு போக மேல் பக்கம் வந்து நான் அதை வந்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல வருது, ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி வருதா, அதை வந்து நான் கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சைடு ஜாயிண்ட் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக போய் அதிலே சேர்த்து விட்டுடலாம், இந்த வளைவு எடுக்க வேண்டாம். வளைவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிக்குவோம் கிளாத்து. இப்போ இந்த இடத்துல ஒரு ஆர்க் கட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு கிராஸாக வேணுன்னா கூட நீங்கள் கிராஸாக வச்சுக்கலாம், நம்ம ஜாயின் பண்ணணும்ல, அதனால் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுக்கலாம். சென்டர் மார்க்கிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஒன்று நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு நீங்கள் குடஞ்சி கட் பண்ணிடுவீங்க அப்படின்னா வந்து குடஞ்சி அதே மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ஆர்க் கட் பண்ணியாச்சு. எக்ஸ்டெண்ட் பண்ணி கிளாத் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு தான், ஓகேங்களா. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு தான். நான் வந்து ஃபஸ்ட்டு ராயேஜுக்கு வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அதாவது கரைப்பகுதியை வந்து ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஹூக் பட்டி வீப்பட்டிக்காண்டி ஒரு 1/2 இன்ச்சு அதை ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் பார்ட்டை வச்சு போடலாம். நம்ம பேக் பார்ட்டை வச்சு அப்படியே ட்ரேஸ் அவுட் எடுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. நம்ம எடுத்துகிட்டு ஸ்கேலை வச்சு ஃபுல்லாக லைன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக ஒரு 1/2 இன்ச் குடஞ்சி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி, ஓகேங்களா. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் நம்ம எடுத்து அப்படி போட்டுக்குவோம். இப்போ நெக்கு அதே அளவு தான் எனக்கு. நெக்கை வந்து அதே ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டோட ஹைட்டு பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி டாட் பிடிக்கிறதுக்கு கீழே பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி ஒரு 1 இன்ச். நெக்ஸ்ட்டு டாட்டோட அகலம், நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் டாட். இந்த இடத்துலையுமே நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து இது கிராஸ் பீஸ் கிடையாது, நேர் பீஸ், ஓகேங்களா. இப்போ டபுள் கிளாத்தாக நேர் பீஸ் போகிறப்போ அந்தளவுக்கு இழுவை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அந்தளவுக்கு கப் ஷேப் ஃபிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதனால் இருக்க அளவை விட ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஃப்ரண்ட்டோட ஹைட்டு. அப்போ வந்து ஃப்ரண்ட்டோட ஹைட்டை விட ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த இடத்துல இருந்து
ஃப்ரண்ட்டோட ஹைட்டு. இது நீங்கள் யோசிக்கலாம், இப்போ இப்படி வைக்கும்போது வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்குமே டிஃப்ரெண்ட் வருமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வரும். பெல்ட் வந்து இதை விட இப்போ நம்ம நார்மலாக அந்த அளவு ப்ளவுஸில் இருக்குது பார்த்திங்களா பெல்ட்டு, இந்த அளவு ப்ளவுஸை விட ஒரு 1/2 இன்ச் கம்மியாக தான் வரும். பார்த்திங்கன்னா வச்சாச்சு. பட் நம்மளுக்கு இருந்த அளவு இது, நம்மளுக்கு தேவையான அளவு வந்து இந்த அளவு. அதை விட ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி, தையல் பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி. நம்ம சைடோட அளவு வந்து இந்த அளவு தான் நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் இருந்த, அதாவது பேக் பார்ட்லேருந்து எடுத்த அளவு. அந்த அளவு வந்து வச்சு நான் ஃபஸ்ட்டு இடுப்பு அளவு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு லைன் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம முக்கியமான விஷயம், மிடில் செஸ்ட்டில் வந்து லூஸ் வேணும்ல, அதுக்காண்டி இங்கேருந்து நம்ம டாட் பிடிக்கும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எங்கே டாட் வருமோ அந்த டாட்டோட இடத்த வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. டாட் வந்து இதில் வந்து ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு பிடிச்சிருக்காங்க. அந்த 1.25 இன்ச் அளவுக்கு நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அதே 1.25 வந்து நெக்ஸ்ட் அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட் எங்கே முடிஞ்சிருக்கோ அந்த டாட்லேருந்து நான் வச்சு பார்க்குறேன் எவ்வளோ வருதுன்ட்டு. கரெக்டாக இங்கே வருது. ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஷேப்பாக வரைகிறதா கூட உங்களுக்கு வளைவு கொடுத்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக இந்த இதோடு இது மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வளைவு கொடுத்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். டாட் வந்து நீங்கள் ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் டாட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது என்னோடய கட்டிங் மெத்தட். நான் இப்படி தான் அளவு ப்ளவுஸ் வச்சு, நார்மல் அளவு ப்ளவுஸ் வந்துச்சுன்னா அதை வந்து லைனிங் அளவு ப்ளவுஸாக மாற்ற சொன்னாங்கன்னா நான் இந்த மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணி தான் நான் மார்க் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஆனால் ஃபிட்டிங் வந்து பக்காவாக இருக்கும். அதில் எந்த அளவுக்கு லூஸ் கொடுக்குதோ அந்தளவுக்கு பக்காவான ஃபிட்டிங் இருக்கும். அதே மெத்தட் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டாட் வந்து நான் டாட் பிடிக்கும்போது கூட உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பெல்ட் நம்ம எடுத்துக்கலாம். இருக்க கிளாத்தே அப்படி பெல்ட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன். பெல்ட் நம்மளுக்கு சின்னதாக தானே வரும், அதனால் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பெல்ட்டுக்கு 2 கிளாத் உள்பக்கம் கொடுப்போம் பார்த்திங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நான் 2 கிளாத்தை எடுத்துக்கிறேன். నెక్స్ట్ హూక్ పట్టి విక్ పట్టికండి అలా கிளாத்து தேவையான கிளாத் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சைடு ஜாயின் பண்ணுறதுக்காண்டி ஒரு 4 கிளாத் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம் ப்ளவுஸோட ஹைட்டுக்கு தகுந்த அளவுக்கு. அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது
எந்த அளவு தேவையோ அந்த அளவு வச்சுட்டு மிச்ச அளவு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஒன்று பின் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் ஸ்டாப்லர் வச்சு பின் பண்ணிக்கோங்க. இல்லை இது ஓகேன்னா கூட நீங்கள் எப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கிளாத் ஒரிஜினல் கிளாத்தில் இப்போ நம்ம போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். இதில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பைப்பிங் எப்படி வைக்கிறது, எப்படி நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.